பெத்சதா என்கிற அந்த குளக்கரையில் 38 ஆண்டுகளாக உடல் நலமற்ற ஒருவர் படுத்து கிடக்கிறார். ஐயோ, என்னை யாருமே இந்த குளத்திலே இறக்கிவிட முன்வரவில்லையே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் கூட நீ கஷ்டப்படுகிற போது, நீ நெருக்கடியில் இருக்கும் போது, நீ பிரச்சனைகளை சந்திக்கும் போது, நீ வேதனையில் இருக்கும் போது, கடன் தொல்லைகள் உன்னை வாட்டி வதைக்கும் போது, நீ நோய் நொடியினால் பாதிக்கப்பட்ட போது கூட உனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். 38 ஆண்டுகள் இதோ ஆண்டவர் அந்த மகனை தேடி வருகிறார். ஆண்டவர் அவரை சுகப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்லுகிறது, எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொல்ல எழுந்து நடக்கிறான். துணிவோடு நடக்கிறான். உடல் நலம் பெற்றவனாய், புத்துயிர் பெற்றவனாய், புது படைப்பாக மாறி கிறிஸ்துவின் சாட்சியாக செல்கிறான். சகோதரனே, உன் வாழ்க்கையிலும் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் என்று தோல்விகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் என்று உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கலாம். இதோ இந்த நிமிடம் போதும் ஆண்டவருக்கு, இந்த நொடி பொழுது போதும் ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை மாற்ற, உனக்கு சுகத்தை கொடுக்க, உனக்கு பலத்தை கொடுக்க, உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற ஆண்டவருக்கு இந்த ஒரு நொடி போதும். சகோதரனே, சகோதரியே.